வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். ஆமாமா, சில பேருக்கு ஹாஸ்பிட்டல் வாசனையே ஆகாது. எப்படா போலான்னு நினைப்பாங்க. எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. சரியான நேரத்தில் எங்கள் பொண்ணை ஆஸ்பத்திரியில் சேர்த்து பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. ஐயோ நீங்க வேற, நீங்க செஞ்சிருக்கிற உதவிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நியாயத்துக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். அதுக்கு 1000 தடவை நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆனா கண்டிப்பா எங்களுக்கு பணம் வந்ததும் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம். அட என்ன நீங்க அப்ப பிடிச்சி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த பணத்தை நீங்க திருப்பி தர வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லைங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? 1 ரூபாய் 2 ரூபாயா கொடுத்துருக்கீங்க, திருப்பி கொடுக்காம விடுறதுக்கு சும்மா இருங்க. ஏங்க, நாளைக்கு நம்ம சொந்தமாக போறவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கிறதுல என்னங்க தப்பு? என்னம்மா உங்களுக்கு புரியலையா? உங்க பையன் சரவணனை எங்க பொண்ணு ஈஸ்வரிக்கு கட்டி கொடுக்க நாங்கெல்லாம் விரும்புறோம். என்னடா பெருசா உதவி பண்ணிட்டு உடனே பிரதிபலன் எதிர்பார்க்கறானே தப்பா நினைக்காதீங்க. சரவணனை மாதிரி ஒரு பையனை கட்டிக்கிறதுக்கு என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். அதனால தான் கேட்குறேன். இதா பாருங்க, உப்பு கல்லுக்கும் வைரக்கல்லுக்கும் பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். சரவணன் எப்படிப்பட்ட பையங்கிறத நாங்கள் பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் உங்கள் பையனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. அப்படி ஒருத்தனுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்னோட ஆசை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் ஆமான்னு சொல்கிற அந்த ஒத்த வார்த்தையில் தாங்க இருக்குது. என்னம்மா சொல்கிறீங்க? உங்களுக்கு இந்த சம்பந்தத்தில் சம்மதமா? அப்பா போ வேண்டாம், ஏதோ நல்ல சகுனம் தானப்பா சொல்லுவாங்க. பாத்தீங்களா, சரவணனோட அப்பாவே இந்த சம்பந்தம் சரின்னு விரும்புறாரு போல. அதுதான் சொல்லாம சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, இதெல்லாம் சாமி கணக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் கும்பகோணம் வந்தது எங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக. ஆனால் இப்போ எங்கள் பொண்ணுக்கு பையனை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இதுதாம்மா விதிங்கிறது. எல்லாமே ஒரு காரணத்தோட தான் நடக்குது. மா, இனி நீங்க தான் உங்க முடிவை சொல்லணும். எனக்கு சம்மதம் தாங்க. சந்தோஷமா போ. அப்பா ரொம்ப நல்ல குடும்பமா இருக்கீங்க. இப்படிப்பட்ட இடத்துல இருந்து என் பையனை கேட்கும்போது மாட்டேன்னு மறுக்கவா முடியும்? நீங்க கேட்டபடியே உங்க பொண்ணு ஈஸ்வரிக்கு என் பையன் சரவணனை கட்டித்தர எனக்கு பூரண சம்மதங்க. ரொம்ப சந்தோஷங்க. நான் கேட்ட உடனே நீங்க சம்மதிச்சிருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலீங்க. அதான் சொன்னீங்களே, இதெல்லாம் சாமி போட்ட கணக்கு தான். எப்ப என் வீட்டுக்காரரே இது சரிதான சம்மதம் சொல்லிட்டாரோ அதுக்கு மேல என்னங்க இருக்கு? நீங்க ஒத்துக்கிட்டீங்க, சந்தோஷம். உங்க பிள்ளைய ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? அவர் மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? என் புள்ள சரவண என் வார்த்தை எப்பவுமே மீற மாட்டாங்க. நான் சரின்னு சொல்லிட்டா அவனுக்கும் அது சரிதான். அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இது நான் உங்களுக்கு வார்த்தையா இல்லாம வாக்காவே கொடுக்கறேன். ஐயா காஃபி. நீ போமா, எடுத்துக்கங்க. சரிங்க. ஐயோ, சக்கரை போட்டுக்குதுங்க, நான் சாப்பிடக்கூடாது. ஆட பரவாயில்ல விடுங்க, நல்ல காரியம் நடந்திருக்கு. இந்த இனிப்பு கூட இல்லைன்னா எப்படி? கட்டுப்பாடா இருக்கிறது நல்லதுதான். ஆனா அதுலயே கண்ணா இருந்தா வாழ்க்கை போர் அடிக்கும்ல. அதுவும் சரிதான். நான் தான் சொன்னேன்ல, அபிராமி நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான்னு.
எனக்குமே அது பெரிய ஆச்சரியம் தாங்க. அந்த பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் பணம் தரேன்னு சொன்னப்போ அதுக்கு அவங்க சரின்னு சொல்லாதப்போ கல்யாண பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லைன்னு தான் நான் நினைச்சேன். தெய்வாதீனமாக அவங்க வீட்டுக்கார் ஃபோட்டோல இருந்து பூ விழுந்தது நல்லதா போச்சு. அதை பார்த்ததும் அந்த அம்மா அப்படியே மாறிட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, இது சாமி போட்ட கணக்குன்னு. ஆமாங்க. சரியா தான் இருக்கும். நீங்க தான் தேவையில்லாம பயந்துட்டு இருக்கீங்க. அப்ப அடுத்தது என்ன? கல்யாணத்துக்கு ஒரு நாள் குறிச்சு வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதானே? அதுக்குள்ளேயேவா? நீங்க என்ன இவ்வளவு பயங்கர ஸ்பீடா இருக்கீங்க? ஆமாங்க, காலம் மாறுது இல்லையா? அதுக்கு ஏத்த மாதிரி நாமளும் மாறிக்கணும். சம்பந்தம் பேசியாச்சுன்னா சட்டுன்னு முகூர்த்தத்தை முடிவு பண்ணிடணும். அதுதான் இன்னைக்கு தேதிக்கு புத்திசாலித்தனம். ஆற விட்டு செய்யலாம்னு நினைச்சா எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறிடலாம். அதனாலதான் சொல்றேன், உடனே ஒரு நல்ல முகூர்த்த நாளா ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு உண்டான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. லேட் பண்ண வேண்டாம். சரிங்க. இந்த மாதிரி நல்ல சம்பந்தம்லாம் அவ்வளோ சாதாரணமா அமையாது. அப்படி அமைஞ்சு வந்தா அதை உடனே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடணும். சரிங்க, நானும் வீட்டில் பேசிட்டு உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். எல்லாத்துக்கும் உங்க ஒருத்தருக்கு தாங்க நன்றி சொல்லணும். நீங்க இல்லைன்னா இதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நடந்திருக்காதுங்க. ஆட போங்க, நியாயமா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எதுக்குங்க சொல்லணும்? இந்த சம்பந்தம் அமைஞ்சாதானே என் பொண்ணு வாழ்க்கையை நான் காப்பாற்றிக்க முடியும். அது ஒன்றும் இல்லை, சரவண ரொம்ப நல்லவன். உங்க அந்தஸ்தை விட்டு நீங்க அவங்க வீட்டில் சம்மந்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதை சொன்னேன். ஆனா அதுல தாங்க ஒரு சின்ன குறை. சரவணனை நேர்ல பார்த்து இதை பத்தி பேசியிருந்தா மனசுக்கு ஒரு திருப்தியா இருந்திருக்கும். இந்த கல்யாணத்துல சரவணனுக்கு சம்மதமா இல்லையானே தெரியாம ஊருக்கு போறதுதான் மனசு கொஞ்சம் உறுத்தலா இருக்குதுங்க. ஏங்க சரவண மாட்டேன்னு சொல்லுவான்னு தோணுதா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த சம்பந்தத்தை ஏத்துக்கிறது தவிர சரவணனுக்கு இப்ப வேற வழியே இல்லை. அவன் என்னைக்குமே அம்மா பேச்ச மீறாதவன். அபிராமி சொல்றதுதான் அவனுக்கு வேத வாக்கு. அதையும் தாண்டி அவன் எனக்காகவே இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுவான். சரி ரேணு, இது எப்படி இருக்குன்னு பாரு. இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல? நம்ம வீட்ல நடக்க போற ஃபர்ஸ்ட் கல்யாணம் இது. கோட்டு சூட்லாம் போட்டதானே கெத்தா இருக்கும். ஆமா, பெரிய ஸ்டார் இவரு. கோட்டு சூட்டு தான் போடுவாரு. ஒன்னும் வேண்டாம், உனக்கு பேண்ட் சட்டையே போதும். ஏய், ரொம்ப பண்ற நீ. சீக்கிரமா கலெக்டர் ஆகி கோட்டு சூட்லாம் போட்டு கலக்குறானா இல்லையான்னு பாரு. ஆமா, இதே கதையை சொல்லி நீ இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் ஓட்ட போறன்னு தெரியல. அண்ணா, இந்த கோட் எனக்கு நல்லா இருக்குமா இல்லைன்னு பாருண்ணே. வேணாண்ணா, அப்போ நல்லா இருக்குன்னு சொன்னா உனக்கு தான் செலவு இல்ல. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அம்மா பாருமா, இந்த ஆபீசரு கல்யாணத்துக்கு கோட்டு சூட்டு தான் போடுவாராம். ரொம்ப பந்தா பண்றாமா இவன். உங்க 2 பேருக்கும் எப்பவுமே விளையாட்டு தான். போய் படிக்கிற வேலையை பாருங்க, போங்க. அதான் சொல்லிட்டாங்கல்ல, போ. சரவணா, உன் கையால ₹1 காசு எடுத்து உண்டியல்ல போடுப்பா. எதுக்குமா? என்ன புதுசா கேக்குற? நம்ம வீட்ல நல்லதோ கெட்டதோ எந்த விஷயம் நடந்தாலும் உண்டியல்ல காசு போடுறது தானே வழக்கம். அது தெரியுமா, இப்ப எதுக்காக காசு போட சொல்றீங்க? பின்ன உனக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுலன்னு, அதுக்குதான். என்னம்மா சொல்ற இவ? ஆமாண்டா சரவணா, ஈஸ்வரியோட அப்பாவும் அண்ணனுங்களும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. உங்க பையன் சரவணனை எங்க பொண்ணு ஈஸ்வரிக்கு கட்டி கொடுக்க நாங்கெல்லாம் விரும்புறோம். எனக்கு சம்மதம் தாங்க. இப்ப புரியுதானே எதுக்கையா கோட்டு சுட்டு கேட்டாருன்னு? ஆமாண்ணே, இந்த கோட் எனக்கு நல்லா இருக்குமா? ஏய், எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு புரியாம படிக்கிறது தானே உன் வேலை. போய் படுறா. என்னாச்சுடா சரவணா, ஏன் டென்ஷனா இருக்க? காஃபி ஏதாவது போட்டு தரவா? ரேணுகா, நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிம்மா.
புரியுதுப்பா. உனக்கு வெளியில பணம் ஏற்பாடு பண்ற டென்ஷன். அதுக்காக கிடந்து இப்படியெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்காது சரவணா. உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? சரி, நீ காசை என்கிட்ட கொடு. அம்மாவே உண்டியல்ல போடுறேன். குடு குடு சரவணா, காசு குடு. எப்படிம்மா சரின்னு சொன்னீங்க? கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிட்டு இருக்கீங்க. அவங்க யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. அவங்க சம்மந்தம் பேசினாங்க, அதுக்கு சம்மதம் சொல்லிட்டேன்னு அசால்ட்டா சொல்றீங்க. இல்ல கேக்குறேன், பணம் கொடுத்து உதவி பண்ணாங்கிறதுக்காக அவங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன? என்னம்மா இதெல்லாம்? டேய், முதல்ல நாங்க சொல்றத பொறுமையா கேளு. வெறும் காசுக்காக மட்டும் நான் உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கல, சரியா? நல்ல குடும்பமா இருக்காங்க. அந்த பொண்ணு லட்சணமா தாண்டா இருக்கா. ஆமாண்ணே, அவங்க அன்னைக்கு என்ன கோவத்துல அடிச்சிருந்தாலும் அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அத பாக்குறப்பவே தெரியுது அவங்க ரொம்ப நல்ல கேரக்டர்னு. அதனாலதான் அப்பா போட்டோல இருந்து பூ கூட விழுந்திருக்கு. எல்லாம் நல்லதுக்கு தானே நடந்திருக்கு. ரேணுகா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பேச்சு. டேய், அவகிட்ட ஏன்டா சண்டை போடுற? இதுக்கு சரின்னு சொன்னவன் நான். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. இத பார் சரவணா, உனக்கே தெரியும், உங்க அம்மா ஒரு சின்ன முடிவு எடுத்தாலும் அத பத்தி நல்லா யோசிக்காம எடுக்க மாட்டா. அப்படி இருக்கிறப்ப உன் கல்யாண விஷயத்துல நான் ஏனோ தானோன்னு முடிவெடுப்பனா? யோசிச்சு பார்த்தேன் சரவணா, ரொம்ப பெரிய குடும்பமா இருக்காங்க. இப்படி ஒரு குடும்பத்தோட உனக்கு சம்பந்தம் அமையிறது நிறைய வகையில நல்லதுன்னு தோணுச்சு. அதான் சரின்னு சொல்லிட்டேன். நானும் உங்க அப்பாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. அதனாலேயே சொந்த பந்தம்னு எந்த உறவும் இல்லாம ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. தாய் மாமா மடியில வச்சுதான் பிள்ளைங்களுக்கு காது குத்தணுங்கிறது வழக்கம். ஆனா என் 3 பிள்ளைங்களுக்கும் அது கொடுத்து வைக்கலையே. அதுக்கு காரணம் இருக்கிற எல்லா சொந்தத்தையும் உதறி தள்ளிட்டு நானும் உங்க அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான். அப்படியெல்லாம் இல்லாம என் பையனுக்கு ஒரு பெரிய குடும்பத்தோட சம்பந்தம் கிடைச்சிருக்கு. இந்த கல்யாணம் நடந்தா உனக்கு மாமா மச்சான்னு நிறைய உறவுகள் கிடைக்கும். அதெல்லாம் யோசிச்சுதான் சரவணா அவங்க கேட்டதும் நான் ஒத்துக்கிட்டேன். எல்லாத்துக்கும் மேல உதவின்னு நாம ஒரு வார்த்தை கேட்காமலேயே அதை செஞ்சுட்டு வந்து சொன்னாங்க பாரு, அந்த குணம் யாருக்கடா இருக்கு இன்னைக்கு? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம மனச மட்டுமே பார்த்து நமக்கு உதவி செஞ்சப்பவே அவங்க மனசு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சரவணா. இப்பவும் சொல்றேன், நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது பணத்துக்காக இல்ல, அவங்களோட குணத்துக்காக தான். அதோட நீ உங்க அம்மா பேச்சை என்னைக்குமே மீற மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் நான் சரின்னு சொன்னேன். என் வார்த்தையை நம்பி அவங்க உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம கிளம்பி போயிருக்காங்க. இதுக்கு மேலேயும் உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா நானே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என் பையனை கேட்காம சொன்னது ஏன் தப்புதான்னு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி உன்னோட இஷ்டம் தான் சரவணா, நீயே முடிவு பண்ணிக்கோ. அப்ப வேணும்னு தான் எடுக்காம இருக்காம. ரம்யா, டிஃபன் கொண்டு வரட்டுமா? ஏதாவது சாப்பிடுமா. நீங்க போங்க.
நாலு மணி நேரமா போன் எடுக்க மாட்டேங்கிறான். நேர்ல போய் இருக்கு அவனுக்கு. ரம்யா, ரம்யா, என்னம்மா ஆச்சு? ரம்யா, ரம்யா, என்னம்மா ஆச்சு? ஐயா, காலையில இருந்து ரம்யா எதுவும் சாப்பிடலங்க ஐயா. சாப்பிடலன்னா நீ என்ன பண்ணிட்டு இருந்த? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் கேட்டேங்க ஐயா. போய் உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க ஐயா. ரம்யா, என்னம்மா ஆச்சு? ரம்யா, 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 என்னம்மா ஆச்சு? ரம்யா, கண்ணு முழிச்சு பாருமா. ரம்யா, ஒன்றும் இல்லை, பசி மயக்கம் தான். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆ, உன் வயசுக்கு சாப்பாட்டை எந்த ரீசனுக்காகவும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நான் கொடுத்த டேப்லெட்டை சாப்பிடுங்க. ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நான் வரேன் சார். ஆ. உள்ளமா என்ன ரம்யா இது? வீட்ல உனக்கு தான் வள்ளி இருக்கால, சாப்பாடு கொண்டு வான்னா அடுத்த நிமிஷம் உன் முன்னாடி இருக்க போகுது. அப்புறம் எதுக்கு நீ சாப்பிடாம இருக்க? கொஞ்ச நாளாவே உன் நடவடிக்கையே சரியில்லை. மனசுல எதையோ போட்டு குழப்பிட்டு இருக்க. உன்னை பார்க்கும்போது என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு எந்த ஒரு கஷ்டம்னாலும் உன்னை தாங்கிக்க உன் அப்பா நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது உன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்றதுல உனக்கு என்னமா தயக்கம்? உன் கஷ்டத்தை உன்னோடயே வச்சிட்டு இருந்தா அது உனக்கும் பாதிப்பு, உன்னை உயிரா நினைச்சிட்டு இருக்க எனக்கும் பாதிப்பு. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லு, நான் சரி பண்ணி வைக்கிறேன். அப்பா சொல்றது சரிதான். இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொன்னா அவரே என்னையும் சரவணனையும் சேர்த்து வச்சிருவாரு. அப்புறம் கூட சரவணன் கிட்ட இதை சொல்லி சரி பண்ணிக்கலாம். ஐயோ, அவசரத்துல வார்த்தை விட்டுட்டோமே. இப்ப சரவணன் என்னை கட்டி வச்சிருங்கன்னு கேட்டா சிக்கலாயிடுமே. அப்பா, அது- ஏம்மா? ஐயா, உனக்கெல்லாம் சுத்தமா அறிவே இல்லையா? அவதான் சின்ன பொண்ணு, சாப்பிட மாட்டேன்னு சொன்னா எடுத்து சொல்லி சாப்பிட வைக்க தெரியாதா? இல்லங்க ஐயா. வீட்டுல தான் போன் இருக்குல்ல, பத்தாவதுக்கு ஆளுக்கு ஒண்ணு கையில வச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு போன் அடிச்சு சொன்னா என்ன கெட்டா போயிட போகுது? இல்லங்க ஐயா, நான் கேட்டேன். ரம்யா தான் சாப்பாடு வேணான்னு சொல்லிருச்சு. சொன்னா விட்டுறதா? கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அப்பா ப்ளீஸ் பா, விட்டுருங்க. பின்ன என்னம்மா, எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தி மட்டும்தான். உங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டா. இப்ப உனக்கு ஒண்ணுன்னா நான் என்ன செய்வேன்னு சொல்லு. உங்க அம்மா போனனைக்கே என்னாலையும் போய் சேர்ந்திருக்க முடியும். ஆனா நான் வாழ்றதே உனக்காக தான்மா. தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரிலாம் செய்யாதம்மா. சரிப்பா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ இப்ப எதையும் சொல்ல வேணாம். டாக்டர் சொன்ன மாதிரி மாத்திரையை போட்டு ரெஸ்ட் எடு. ஏமா, ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. சரிங்க ஐயா. போமா. அப்பா ரம்யா, எந்திரி. பார்த்து ரம்யா. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இனிமே ரம்யா எந்த காரணத்துக்காக சாப்பிடாம இருக்க கூடாது. அப்படி சாப்பிடலன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல உனக்கு வேலை இருக்காது. பாத்துக்க. சரிங்க ஐயா. போ. நீங்க பாருமா, பாப்பா வேலை கரெக்டா சாப்பிடுறாளான்றது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்.
மறந்துடக்கூடாது. சரிங்கய்யா. ஐயோ வேணாம், நீங்க ஒன்றும் ஃபோன் பண்ண வேணாம், நானே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். மாத்திரையை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டர். அதனால மாத்திரையை கொடுங்க. அதுக்கப்புறம் சூடா கொஞ்சம் பால் கொடுங்க. ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொடுங்க. பார்த்து வா, பார்த்து உட்காரு. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் ஜூஸ் எடுத்துட்டு வந்துடுறேன்.